ஓமந்தூரார் தோட்டத்தில் இருந்து டிக்கெட் எடுத்து நந்தனம் வரை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் தற்பொழுது மெட்ரோ தலைமையகத்தில் ஆய்வை முடித்துக்கொண்டு கத்திபரா நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் விஜய் இந்த தினம் மெட்ரோ ரயில் சேவையை முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருக்கிறார். ஏற்கனவே ஓமந்தூராரில் இருந்து நந்தனம் மெட்ரோ வரையிலும் மெட்ரோ ரயிலில் பயணித்து வந்த முதலமைச்சர் விஜய் அதன் தொடர்ச்சியாக நந்தனத்தில் அமைந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளை சந்தித்து ஆய்வு மேற்கொண்டார். இங்க மெட்ரோ ரயில் சேவை சென்னையில எந்தெந்த வழித்தடங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, எந்தெந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டங்கள் எந்த அளவில் நிறைவேற்றப்படுகிறது என்பதை குறித்தெல்லாம் முதலமைச்சர் விஜய்க்கு அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆய்வுகளை முடித்துக்கொண்டு இந்தி கத்திப்பாரா அருகே வருகை பெற இருக்கிறார். இங்கே முதலமைச்சர் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் பாதை அமைக்கக்கூடிய அந்த பணிகளை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்தியிலிருந்து நான்காவது மிகப்பெரிய மெட்ரோ வழித்தடங்களை கொண்ட நகரமாக சென்னை இருக்கின்றது. டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு அடுத்த நிலையிலே நீண்ட வழித்தடங்கள் அடிப்படையிலே நான்காவது பெரிய மெட்ரோ கட்டமைப்பு கொண்ட நகரமாக இருக்கின்றது. இன்னும் கூட சென்னையிலே மெட்ரோ ரயில் வழித்தடங்களை கூடுதல் பலத்தோடு கொண்டு வர இருக்கின்றார்கள். குறிப்பாக வடசென்னையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர், மாதவரத்திலிருந்து திருச்சேரி, அதே போன்று பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் இடையே மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் எல்லாம் வர இருக்கின்றன. இந்த நிலையில்தான் சென்னையிலே 101 அடி உயரத்தில் பாலம் அமைக்கப்பட்டு அதிலும் ஒரு வளைந்த நிலையிலான பாலமாக அதை அமைத்து அந்த மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் எல்லாம் கிண்டியை கடந்து செல்லும் வகையிலே மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய மற்ற எந்த பகுதியிலும் இல்லாத அளவிற்கு வளைந்த நிலையில் ஒரு புது வகையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த மெட்ரோ ரயில் பாலத்தை அமைத்திருக்கின்றார்கள். சென்னை கிண்டி கத்திப்பாரா பகுதியிலே அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பாலத்தை ஆய்வு செய்வதற்காக தற்போது முதலமைச்சர் நந்தனம் மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வை முடித்துக் கொண்டு கார் மூலமாக புறப்பட்டு சென்றிருக்கின்றார். கிண்டியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் கிண்டியை பொறுத்தவரை சென்னையிலே மிக முக்கியமான போக்குவரத்து வழித்தடங்களை கொண்ட ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய மேம்பாலங்களிலே பேர் போன மேம்பாலமாக இருக்கின்றது. வாகனங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மேம்பாலம், அதற்கு மேலாக ஒரு மெட்ரோ ரயில் மேம்பாலம், இதனிடையே தரைக்கு கீழாக ஒரு மெட்ரோ ரயில் வழித்தடம் என்று கிண்டி கத்திப்பாராவை பொறுத்தவரை 3 விதமான சேவைகள் அங்கே இருக்கின்றன. இந்த நிலையில் கூடுதலாக ஒரு ரயில் வழித்தடத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்த வேண்டிய தேவை மெட்ரோ நிர்வாகத்திற்கு ஏற்பட்ட நிலையில்தான் 101 அடி உயரம் கொண்ட ஒரு பாலத்தை அமைத்திருக்கின்றார்கள். அந்த பாலமும் கூட நேராக இல்லாமல் வளைந்து செல்லக்கூடிய ஒரு பாலமாக கிண்டியிலிருந்து மேடவாக்கம் சாலை பகுதியை சென்றடையக்கூடிய வகையிலான ஒரு பாலமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏராளமான முயற்சிகளோடு அந்த பாலத்தை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அமைத்திருக்கின்றது. எனவே அந்த பாலப்பகுதியையும் இன்னும் சற்று நேரத்திலே தமிழக முதலமைச்சர் விஜய் பார்வையிட இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாகவே கார் மூலமாகவே முதலமைச்சர் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே அதனுடைய சோதனை ஓட்டம் தொடங்கி இருக்கின்றது. அதாவது வடபழனியிலிருந்து கிட்டத்தட்ட பூந்தமல்லியை இணைக்கக்கூடிய வகையிலான ஒரு ரயில் திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம். அதில் இப்பொழுது போரூருக்கும் பூந்தமல்லிக்கும் இடையே ஓட்டுநர் இல்லாத ரயில் சேவை சோதனை முறையில் இயக்கப்பட்டு வருகின்றது. தானியங்கி முறையில் இயக்கப்படக்கூடிய ஒரு மெட்ரோ ரயிலாக அந்த மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளது. எனவே அந்த ஓட்டுநர் இல்லாமல் தானியங்கி முறையில் இயங்கக்கூடிய மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் இன்றைக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். சற்று முன்பாகவே பார்த்தோம், சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் வரை ரயில் பெட்டியிலேயே, அதாவது மெட்ரோ ரயில் பெட்டியிலேயே முதலமைச்சர் பயணித்து வந்தார். ஆயிரக்கணக்கானவர்கள் அவரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று முண்டி எடுத்துக் கொண்டு மெட்ரோ ரயில் நிலையத்தில் எல்லாம் இன்று பிற்பகல் முதலே காத்திருந்தார்கள். முதலமைச்சர் வருகை தருவதை எதிர்பார்த்து சென்னை ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையம், அவர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய எல்ஐசி உள்ளிட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் எல்லாம் பலரும் காத்திருந்தார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய தலைமையகத்திலே பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். இப்பொழுது அங்கிருந்து கார் மூலமாக புறப்பட்டு கிண்டிக்கு முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கின்றார். கிண்டி சென்ற பிறகு அந்த பாலத்தை பார்வையிட்டு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றார். அதன் பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக போரூருக்கு செல்ல இருக்கின்றார். போரூரிலே முதலமைச்சர் அங்கு சென்ற பிறகு ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய இருக்கின்றார். முதலமைச்சருடைய இந்த பயணத்தை பொறுத்தவரை சென்னையில மெட்ரோ ரயில் சேவை எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு பயணமாக இருக்கின்றது.
ஏனென்றால் இன்னும் கூடுதலாக தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு உட்கட்டமைப்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் செலுத்தி வருகின்றார். சாலைகள், ரயில்வே உட்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றையெல்லாம் ஏற்படுத்த முதலமைச்சர் முயன்று வருகின்றார். இந்த நிலையில்தான் முதலமைச்சருடைய இந்த பயணமும் முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் முதலமைச்சர் இந்த டிபிஆர் என்று சொல்லப்படக்கூடிய விரிவான திட்ட அறிக்கைகளை மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு தான் தயாரித்து வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய அறிக்கை அடிப்படையில் தான் புதிய மெட்ரோ ரயில் சேவைகள் எல்லாம் நடைமுறைக்கு வரும். எனவே இப்பொழுது முதலமைச்சர் இந்த கோவை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வருவதற்காக முனைப்பு காட்டி வருகின்றார். ஏற்கனவே கடந்த அரசு தயாரித்த டிபிஆர் என்பது ஒரு முழுமையான டிபிஆராக இல்லை என்பதன் காரணமாக மத்திய அரசு தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய கோவை நகரத்திற்கும் மதுரை நகரத்திற்கும் மெட்ரோ ரயில் சேவையை வழங்கவில்லை. ஏனென்றால் ஒரு மெட்ரோ வழித்தடம் அமைய வேண்டும் என்றால் குறிப்பிட்ட உயரத்தில் ரிப்போர்ட் இருந்தால் நீங்கள் சொல்லணும். கை காமிச்சு வண்டியெல்லாம் முன்னாடி எது சொல்கிறேன் போய் கட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.